Hi friends, it's your Aari Wings World. First of all, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ இன்னைக்கு ரொம்ப முக்கியமான வீடியோ வந்து பார்க்க போறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம சேனல்ல நிறைய பேர் கேட்டுட்டு இருந்த ஒரு விஷயம் என்னன்னா, ஸோ அக்கா எனக்கு டர்சல்ஸ் வந்து எப்படி வந்து கீழே வந்து தொங்குற மாதிரி பண்றது அதுக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ எனக்கு அந்த அளவுக்கு டைம் இல்லாதனால சொல்லிக் கொடுக்க முடியல. இன்னைக்கு நான் உங்களுக்கு அந்த ஒரு பியூட்டிஃபுல் எப்படி வந்து ஒர்க் பண்றதுன்னு வந்து சொல்லி கொடுக்க போறேன். இப்போ நம்ம ஒரு பியூட்டிஃபுல்லா வந்து ஒரு ஸ்லீவ் டிசைன் வந்து பண்ணிருக்கோம். ஸோ தேங்க்யூ, இந்த டிசைனுக்கே நல்ல வரவேற்பு. இதுல நான் வந்து நார்மலா ஸ்லீவ் எப்படி மார்க் பண்றது, செக்குடு எப்படி பண்றது, அந்த மேல இந்த இந்த ஃப்ளவர் டிசைன்ஸ் எப்படி பண்றதுன்னு சொல்லி நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம சேனல்ல நான் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ வீடியோ பார்க்காதவங்க சேனலை போய் செக் பண்ணி பாருங்க. இப்போ நம்ம டாசல்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் எடுக்கணும். அதுல வந்து ஒர்க் பண்ண போறோம் அப்படின்னா ஆரி நீடில் கண்டிப்பா பண்ண முடியாது. அதுக்கு நார்மல் நீடில் தான் வேணும். ஸோ அதனால நான் நார்மல் நீடில் எடுத்திருக்கேன். இது ரொம்ப ஒல்லியா நைஸா இருக்கும். நைஸ் ஊசி, பொடி ஊசி மாதிரி இருக்கும். இதோட சைஸ் வந்து பாத்தீங்கன்னா 2 mm ஊசில இருந்து ஒரு நீடில், சரிங்களா? 2 mm தான் இதோட சைஸ் வந்து 2 mmல ஒரு நீடில், நார்மல் நீடில். ஸோ இதில் நான் ஜரியை இந்த மாதிரி வந்து கோர்த்து வச்சிருக்கேன். ஸோ ஜரியை ரெண்டா இந்த மாதிரி கோர்த்து நாட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேயா? ஓகே. ஸோ வந்து இதுதான் வந்து டாசல்ஸ். ஸோ அவங்க வந்து இந்த இருக்குதுலே இது கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு என்ன டைப் ஆஃப் டாசல்ஸ் வேணுமோ அதை பார்த்துக்கோங்க. இப்போ இவங்க வந்து பியல் டைப்பில் டாசல்ஸ் வேணும் அப்படின்னு வந்து கேட்டிருந்தாங்க. அதனால் நான் கொஞ்சோடு இதில் வந்து கொட்டிக்கிறேன். இப்போ இந்த டாசல்ஸ் வச்சு தான் நம்ம வந்து கீழே ப்ளவுஸ்க்கு வந்து பண்ண போகிறோம். எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறத வந்து பாருங்கள். ஜூமில் காமிக்கிறேன். ஓகே. ஸோ இப்போ நான் இந்த கார்னர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு அடியிலேருந்து ஊசியாக குத்தி எடுத்துக்கோங்க. நல்லா இழுத்துக்கிறணும். அந்த நாட் வந்து வெளியில் வர்ற அளவுக்கு வந்து நம்ம வந்து இழுத்துக்கிறணும், சரிங்களா? கீழே எக்ஸஸாக இருக்கிற த்ரெட் ஏதாவது இருந்துச்சுன்னா இருக்காமல் வந்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து நல்லா நாட்டை இழுத்துட்டேன். இழுத்ததுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த டாசல்ஸில் இந்த மாதிரி ஊக்கு இருக்கும். இந்த ஊக்கை இப்படி குத்தி உள்ளே விட்டுருங்க. விட்டுட்டோமா? விட்டுட்டு இதுக்கு பக்கத்தில் குத்திக்கோங்க. குத்தி கீழே இழுக்கணும். இழுக்கும் போது இந்த மாதிரி கையில் வந்து நல்லா பிடிச்சிக்கோங்க. நீங்கள் விட்டுட்டீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு வந்து சிக்காயிரும். அந்த எண்டிங் செக்ஷன் போகிற வரைக்கும் நம்ம இந்த மாதிரி வந்து வச்சுக்கிறணும். தெரியுதா? நான் மறுபடியும் பண்ணி காட்டுறேன். இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி இப்படி தூக்குனாப்பில் இருக்கும். அடுத்து பாருங்கள், அடுத்து பக்கத்துலேயே கொஞ்சம் தள்ளி குத்திக்கணும். அடுத்து கொஞ்சம் பக்கத்தில் தள்ளி இந்த மாதிரி எடுத்துட்டேன். தெரியுதா? இந்த மாதிரி எடுக்கணும். இந்த அளவுக்கு வந்து இப்படி தூக்குனாப்பில் இருந்தால் தான் நீங்கள் கரெக்டாக ஸ்டிச்சிங் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். தொங்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதை அடுத்து நீங்கள் ஃப்ரேமில் இருந்து கழட்டும் போது ரொம்ப லூஸ் ஆயிரும். அதை பார்த்துக்கோங்க. மறுபடியும் இப்போ நான் அடுத்து உள்ளே விட்றேன். உள்ளே விட்டுட்டு இப்போ பாருங்கள், பக்கத்துலேயே வந்து இன்னொன்று நான் குத்துறேன். கையில் இருக்கிற அந்த த்ரெட்டை விட்டுறாதீங்க. ஓகே. இப்போ விட்டுட்டோம்னா இங்கே பாருங்கள், செகண்ட் டாசல்ஸ் இந்த மாதிரி தூக்குனாப்பில் இருக்கா? ஓகே. இந்த மாதிரி வச்சுக்கணும். அடுத்து கொஞ்சம் கேப் விட்டு பக்கத்துலேயே நீங்கள் குத்தக்கூடாது. ஒவ்வொரு பீடுக்கும் இடையில கேப் இருக்கணும். ரொம்ப இடிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. அந்த டாசல்ஸோட அழகே இருக்காது. ஓகேவா? ஓகே. இப்போ பாருங்கள், 2 டாசல்ஸ் இப்படி தூக்குனாப்பில் இருக்குல்ல. இப்போ நம்ம அடுத்து மூணாவதாக வந்து ஒரு டாசல்ஸ் விட போகிறோம். இது கொஞ்சம் ஸ்டிச் பண்ணுறதுக்கு பொறுமை இருக்கணும். ஏன்னா ஒன்று ஒன்றா தைக்கிறதுக்கு நம்ம கையில் வந்து பொறுமையாக வந்து தைக்கணும். அடுத்து வந்து நான் மூணாவது பக்கத்தில் விடுறேன். இப்போ இதே மாதிரி இந்த ப்ளவுஸ் ஃபுல்லாகவே நம்ம ஃபுல்லாக வந்து ஸ்டிச்சிங் பண்ணிக்கிறோம். கீழே நல்லா டைட்டாக த்ரெட்டை வந்து பிடிச்சிக்கோங்க. இல்லைன்னா லூஸாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு டாசல்ஸ் வந்து தொங்க ஆரம்பிச்சிடும். இந்த டாசல்ஸில் வந்து என்ன ஒரு மைனஸ் இருக்குன்னா, ஒரு இது அந்துருச்சு அப்படின்னாவே உங்களுக்கு டபன்னு எல்லாமே அந்துரும். ஏன்னா ஒரு நூலில் தான் நம்ம எல்லாமே ஜாயிண்ட்டாக இருக்குது. அப்படிங்கிறனால ரொம்ப பார்த்து பொறுமையாக நம்ம வந்து அந்த நூல் அந்து போகாமல் கீழே சிக்கு பிடிக்காமல் அந்த மாதிரி பார்த்து பொறுமையாக பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக வந்து இந்த டிசைன் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். பார்த்தீங்களா? இப்போ இந்த மாதிரி எப்படி பண்ணுறேன்னு இதே மாதிரி தான் நான் இப்போ இந்த ப்ளவுஸ் ஃபுல்லாகவே வந்து பண்ண போகிறேன். டாசல்ஸில் நிறைய டைப் ஆஃப் டாசல்ஸ் இருக்குது. இப்போ நான் வந்து இந்த டாசல்ஸுக்கு பேர் என்ன அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, இது வந்து பியல். ஸோ பியல் பேஸ் வந்து போனி பாசி மாதிரி இருக்கும். இந்த டாசல்ஸ் நமக்கு கஸ்டமர் கேட்டாங்க அப்படிங்கிறனால இதை நான் வந்து கொடுத்துருக்கேன். இது நல்லா கிராண்டாக இருக்கும். லுக்கு வந்து உங்களுக்கு நல்லா ஹெவியாக கொடுக்கும்.
அதனால நம்ம வந்து இந்த டாசல்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். இது கொஞ்சம் காஸ்ட்லி. நிறைய பேர் பட்ஜெட் கம்மியாக சுகர் பீட்ஸ்லேயே வந்து டாசல்ஸ் தொங்குற மாதிரி வைப்பாங்க. பட் வந்து நார்மலாக அதை விட இப்போ இதுதான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா லுக் வந்து ரொம்ப நல்லா கிராண்டாக இருக்கும். சரிங்களா? ஓகே, இப்போ இதே மாதிரி நான் ஃபுல்லாக ப்ளவுஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டு காமிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ நான் இந்த லாஸ்ட்டாக ஒரு பாசியோட நம்ம குத்தி இதில் வந்து இறக்கிட்டோம். இப்போ கீழே இந்த டாசல்ஸ் ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நாட் எப்படி போடுறதுங்கிறத சொல்லி கொடுக்குறேன். இப்போ நம்ம கீழே இருந்து மேலே குத்தணும். குத்திட்டேன் அப்படின்னா இப்படி பாதி நீடில் மட்டும் வச்சுக்கணும். கீழே வந்து பார்த்திங்கன்னா கையில் வந்து நம்மளுடைய அந்த நூலை வந்து கீழே வந்து பிடிச்சிக்கிறணும். மேலே பாதி ஊசி எடுத்துட்டோம்னா கீழே பாதி நூல் இருக்கும் இல்லையா, அதை நம்ம கையில் பிடிச்சிக்கிறணும். இப்போ இந்த நீடில் ரிவர்ஸில் குத்தணும். ரிவர்ஸில், அதாவது இப்படி நீடில் எடுத்து மறுபடியும் இப்படி உள்ளடங்கமாக குத்துங்க. குத்திட்டு இந்த ஃப்ரெஞ்ச் நாட்டுக்கு சுற்றுற மாதிரி கீழே அந்த நாட்டை வச்சு நம்ம ஒரு சுற்று 2 சுற்றுங்கிற மாதிரி நம்ம இப்படி சுற்றிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நாட் ஆயிரும். இப்போ நார்மலாக நான் இப்போ மேலே கூட பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ நார்மலாக அந்த ஊசியை உள்ளே இப்படி குத்தும் போது கீழே இருக்கிற அந்த நூலை வச்சு இப்படி ஒரு சுற்று இப்படி 2 சுற்று சுற்றிட்டு இந்த ஊசியை அப்படியே கீழே இழுத்து விட்டோம்னா நாட் ஆட்டோமேட்டிக்காக வந்து விழுந்துடும். சரிங்களா? ஓகே, இப்போ இதோட ஃபைனல் வியூ எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் பாருங்கள். ஓகே, ஸோ இதுதான் இந்த டிசைனோட ஃபைனல் வியூ. ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அழகாக வந்து டாசல்ஸ் வந்து பண்ணிட்டோம். இப்போ இந்த டிசைனுக்கே வந்து ஹெவி லுக்காக வந்து கன்வெர்ட் பண்ணுறது எது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாசல்ஸ் தான். பார்த்தீங்களா? ஸோ நார்மல் ப்ளவுஸை ரொம்ப ஹெவியாக காமிக்கிறது இந்த டாசல்ஸ் தான். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். நாட் போடுறது நம்ம நார்மலாக ஃப்ரெஞ்ச் நாட்டுக்கெலாம் எப்படி நீங்கள் நீடில் இப்படி எடுத்து இப்படி ரிவர்ஸில் குத்தி கீழே வந்து ஒரு சுற்று 2 சுற்று 3 சுற்று இப்படி சுற்றி இப்படி இழுத்துட்டிங்கனாவே போதும், ஆட்டோமேட்டிக்காக வந்து நாட் விழுந்துடும். அவ்வளோதான். ஸோ ரொம்ப டிஃபிகல்ட்லாம் வந்து கிடையாது. இல்லைன்னா வந்து நீங்கள் கீழே ஊசியை குத்திட்டு அப்படியே வந்து கீழே இந்த ஜரியை கட் பண்ணி விட்டுட்டு இந்த 2 நூலாக இருக்கும்ல அதை ஒரு முடிச்சு அடுத்து 2 முடிச்சு அடுத்து 3 முடிச்சுன்னு போட்டால் கூட உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நாட் வந்து விழுந்துடும். அவ்வளோதான். நான் ஏன் ஜரி யூஸ் பண்ணுறேன்னா, நீங்கள் நார்மலாக வந்து நார்மல் த்ரெட்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா டக்குன்னு கட் ஆயிரும். ஜரி வந்து சீக்கிரமாக கட் ஆகாது. அதனால தான் நம்ம ஜரி கொடுக்குறோம். சரிங்களா? ஸோ ஆல்ரெடி இந்த செக்குடு பேட்டர்னாக இருக்கட்டும், ஃப்ளவர் பேட்டர்ன் வந்து பார்க்காதவங்க நம்ம சேனலில் முன்னாடி போய் செக் பண்ணி பாருங்கள். அந்த இன்னைக்கு டாசல்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே வந்து ஒரு நல்ல வீடியோ, நீங்கள் ரொம்ப நாள் கேட்ட வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அந்த கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நாளைக்கு நம்ம இதை விட சூப்பரான கிராண்டான ப்ளவுஸோட செம்மையாக மீட் பண்ணலாம். பாய், ஹேவ் எ நைஸ் டே.